உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்செங்கோடு அருகே குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் 5 மாத கைக்குழந்தை உட்பட 4 பேரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர், இந்த மீட்பு பணி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருமணி முத்தாற்றின் நீர் பிடிப்பு பகுதியான சேலம் ஏற்காட்டில் பெய்த மழையின் காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆறானது சேலம் மாவட்டத்தில் இருந்து தொடங்கி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், மதியம்பட்டி, திருச்செங்கோடு வழியாக வந்து பரமத்திவேலூர், நஞ்சை இடையாறு அருகே உள்ள காவிரி ஆற்றில் கலக்கிறது. வினாடிக்கு 6000 கண்ணாடி தண்ணீர் ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த இலிப்பிலி அருகே அணைக்காடு பகுதியில் திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தன. இதில் மோனிசா, செல்வி, கோமதி மற்றும் 5 மாத பெண் குழந்தை என அனைவரும் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர். இது குறித்து திருச்செங்கோடு தீயணைப்பு துறையினருக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டன. அந்த விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் கரிகாலன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் பரிசல் மூலம் அந்த கைக்குழந்தை உட்பட 4 பேரை பத்திரமாக மீட்டு அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.